அவன் எப்படி பேசுவான்? மந்திரி மகாதரா நான் வாயை திறக்க மாட்டேன்றான். சரி நாம தான் தப்பு எழுத மாட்டேன். வாயை முன்னாடி பேசுவான். மகாராஜா கட்டுப்பட்டவன். சரி கையை எடு, இஷ்டப்படுறது எல்லாம் பேசு அப்படின்னு சொல்றீங்க. போனா கூறு கட்ட குப்புறா. நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டீங்களா? நீங்க எங்க இருந்து வந்த உடனே என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? உன் மரியாதையுடைய ஒரு மந்திரி தானே? மந்திரி. எனக்குள்ள நீங்க அடக்கம் தானே? நான் ஆமா. அப்படி இருக்கும்போது வாயை மூடிட்டு எப்படி நீங்க வயிற்றுக்கு என்ன சொல்றீங்க? ஏண்டா ஒரு மகாராஜாவை பார்த்து வகுத்து நீங்க என்ன சொல்ற? கீழே மேலே முடிஞ்சா பேசி பேசினா எப்படிங்க பேச முடியும்? சரி கையை எடுன்னு சொன்னா எடுத்துட்டீங்க. எடுக்க சொன்னா இப்பதான் எடுக்க சொன்னீங்க. இஷ்டப்படி பேசுன்னு சொன்னா இஷ்டப்படி நான் பேசிக்கிட்டே இருப்பேன். சொல்லு மகாராஜான்னு தானே சொல்லணும். சொல்லு மகாராஜா. முன்ன என்ன சொன்னேன்? முன்ன என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? நீ சொல்ற மாதிரி உரைக்கிறாரு. அதானே அதானே. ஜாய் மந்திரி, ஜாய் மந்திரி, ஜாய் மந்திரி. வரும் பொருள் எடுத்து உரைக்கக்கூடியவன். வரும் பொருள் எடுத்து உரைக்க வேண்டியவன். நான் சொல்ல மட்டும் உரைக்கக்கூடியவன். நான் சொல்லுவதெல்லாம் உரைக்குவன். ஜாய் அறிவு கட்டவனே. அறிவு கட்டவனே. என்ன சொன்னா நீ என்ன சொல்ற? நீ உன்ன சொன்ன. நீ என்னடா நீ சொல்ற மாதிரி சொல்ற. நீ சொல்றீங்க நான் சொல்றேன். அதானே எல்லாம் மதி என்ன பேச சொல்றாங்க? நீங்க வாய்க்கு வந்த பிறகு நான் எப்படி சொல்லணும் அப்படியே சொல்லிட்டேன். மகாராஜா சொல்ற மாதிரி நீ சொல்லணும். ஆமா அப்படியே சொல்லணும். புத்தியுள்ள மந்திரி. சரி போனால் போகட்டும். சரி போனால் போகட்டும். எப்படிங்க நீங்க? கை கட்டி கை கட்டி வாய் வதைத்து வட்டியிட்டு சரணாகதி இருக்க வேண்டும். சரணாகதி இருக்க வேண்டும். சொன்னால் சரி என்று உரைக்க வேண்டும். சரி என்று உரைக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் ஐயா அப்படி இருந்த போதிலும் இந்த தங்க தலையில் ஆய்வாளுக்கும் படித்த மாணவர்களுக்கும் படிக்காத சின்ன சின்ன இளைஞர்களுக்கும் இந்த எழுந்திரர்களுக்கும் இளைஞர்கள் சின்ன சின்ன இளைஞர்கள் அவங்களுக்கும் நம்மளை போல கதையை கட்டு விழுந்தவர்களுக்கும் நீங்கள் எடுத்து சொன்னால் புரியும். உண்மையாக சிறப்பான கோமாளி உற்சாகம் இரவெல்லாம் உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அணையாத விளக்காக இருந்தாலும் தூண்டிவிட ஒரு தூண்டுகோல் வேணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. உண்மைதானே? அணையாத தெய்வமாக இருந்தாலும் கண்டிப்பா ஒரு தூண்டுகோல். இரவெல்லாம் உற்சாகப்படுத்தி கொண்டு இவ்வளவு ஒரு எப்ப எப்படி வெளியே வந்தாரோ அதே தெம்பு திராணியோட கடைசி வரைக்கும் போராட இருப்பாரு. அதுதான் சிறப்பு. சரி அப்படி இருந்தாலும் எப்பேற்பட்ட சபையிலே எப்படி ஒரு கோபத்தோடு நான் வந்திருக்கிறேன். உண்மைதான். என் பெயர். உன் பேர் என்ன? உன் தாய் தந்தை என்ன? நாடு நகரம் என்ன? நீ யாருக்கு பிறந்த? அதை நீங்க விளக்கமா இருக்க வேண்டும். சொல்ல வேண்டும். சொல்ல வேண்டும். இந்த குவளைய தண்ணிலே இணையில்லாத சீலன் செந்திருவதன கம்பீரன் ஊத்தங்கர மஞ்சவாடி பாபிரெட்டிப்பட்டி சேலம் அயோத்தியாப்பட்டினம். எனக்கு மந்திரி வேலை பார்க்க சொன்னா நீ இடம் கண்டக்டர். ஐயா
அந்த போன மாசம் எனக்கு கோசம் கிடைச்சதுங்க. கிடைச்சா கிடைச்சதுங்க. அதனால எல்லாரும் டீட்டு வாங்க சொன்னா கவர்மெண்ட் பஸ்ல ஏற சொன்னேன். டீட்டு எடுத்தேன். ஆம்பளைங்களை டீட்டு எடுக்க சொன்னா நான் பொம்பளைங்களை டீட்டு கொடுத்தாரு ஆம்பளைங்களை கொடுக்கறது இல்ல. அதனால அந்த சைக்கிள் எழுதுறாங்க பாருங்க, அவன் அந்த பச்சைக்கு ஒரு சீல் வச்சுட்டான். உனக்கு அதான் ஆம்பளைங்களை டிக்கெட் பூரா கொடுத்து பொம்பளைங்களை கொடுக்கல. சரி, அதனால நம்ம கைவாசமா பொம்பளைங்களை இழுக்கலாம்னு பார்த்தோம் பாரு. அதனால என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் அந்த வேலைக்கு வந்திருக்கு. ஓ ஆமா, அரசாங்க உத்தியோகத்தை வேணாம்னு. ஆமாங்க, அதுல என்ன நம்ம பஸ்ல மட்டும் தான் போயிட்டு இருக்கணும். இதுனா நம்ம நெசூர் போயிட்டு இருக்கோம். ஊர் சுத்தத்துல பிரியமா அப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் அன்பா ஐயா சந்திரவனத்திலே வந்தவன் பிறந்தவன் சந்திரவனத்திலே வந்தவன் உண்மைதான் உண்மைதான். சந்திரகுலத்திலே பிறந்தவன் மல்லுக்கு ஒரு மலையானவன். மல்லுக்கு ஒரு மலையானவன். ஐயா நீங்க தான் சொன்னீங்க மல்லுக்கு ஒரு மலையானவன். மல்போர் 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 மல்போர்னா மல்போர்னா ஐயா தோளோடு தோல் முட்டி தோளோடு தோல் முட்டி மாரோடு மாறு முட்டி மாரோடு மாறு முட்டி என்ன வேடி இல்லைங்க அப்படி நானே கம்பீரம் கம்பீரம் உற்சாகம் உற்சாகம். எங்க ஊர்ல சில நாய்க்கு கடிச்சு போடும். இல்லைங்க என்ன சொல்றீங்க? அங்கிருந்து காடு வனாந்தரமா என்ன போனா ஊர்ல நாயாட கடிச்சு. ஐயா அப்படி சொல்றீங்க, நாம அதிகமா சிரிக்க கூடாதுங்க. என்ன கடிச்சு கூடாதுன்னு சொல்றீங்க. இருந்தாலும் பாரத மகாவீரன் பாரத மகாவீரன். ஆமா மகாவீரன் மகாவீரன். பாரதவர் அர்ஜுனன் சொல்லுவாங்க. உண்மைதான். அர்ஜுனுக்கும் நிகரான பலம் பொருந்தியவன். பலம் புரிந்தவன். அவன் வில் சண்டையிலே பெரியவன். நான் மல் சண்டையிலே பெரியவன். வீரத்துல பெரியவன். ஆமா உண்மைதான். அப்படி இருந்து விட்டார். இருந்தாலும் இன்றைய தினத்திலே நடந்தது அத்தனையும் சபை அறிந்த உண்மைதான். இன்னைக்கு 10 மற்றும் 18 நாள் சண்டை நடந்தது அத்தனையும் சபை அறிந்த உண்மை. என்னவென்று உரைத்தே அன்று நாள் சபையிலே எங்கள் பத்தினி பாஞ்சாலியே அன்றைக்கே சொன்னேன். எங்க அண்ணன் தர்ம கிட்ட அன்னைக்கே சொன்னேன். எடுத்து மண்டை 1000 சொற்களால் அப்படின்னு அன்னைக்கே சொன்னான். அன்னைக்கு ராஜாக்கள் சூழ்ந்த சபையிலே எங்கள் பத்திரியை கொண்டு வந்து துயிலுரிந்த கொடும்பாவி சபையில விடுத்து அந்த தீய வஞ்சகரையின் கைதண்டத்தாலே உண்மைதான் பிளந்து மண்டையை அடிக்கிற உடனே ஒரே நிமிஷத்துல அப்படின்னு பொறு என்று காத்தார். அன்னைக்கு அண்ணன் சொன்னார் பொறுமை என்று சொன்னார். இன்று 13 ஆண்டு கழிந்தது. இன்றும் பொறுமையாக இருக்கிறோம். சபதமிட்டு இருக்கிறேன். தாய் கொண்டு பாவிகளே எங்கள் பத்திரிகை துயிலிருந்திருக்கிறார். துயிலிருந்தவனை அவருடைய உதிரங்களை வாரி என்னுடைய மனைவிக்கு நான் என்னையாக சுடப்போகிறேன். பக்க எலும்புகளை வாரி என் மனைவிக்கு சீப்பாக கொடுக்க போகிறேன். அப்படி என்று கொடுத்த சபதம் நேற்றோடு துச்சோதனை சாய்த்திருக்கிறேன். உண்மைதான். இன்று இட்ட சபதம் என்ன? துச்சோதனா அந்த கொக்க செருக்கியை கொண்டு வந்து என் வலது தொடை மீது அமரவையடா என்று உரைத்தானே. அவனை கொல்லக்கூடிய தருவாய் வந்திருக்கிறது. உண்மைதான். இதுதான் சந்தர்ப்பம். ஆமா உண்மைதான். வந்திருக்கிறது சரியான சந்தர்ப்பம். மனை வந்திருக்கு பார்த்து அழைத்து வா. Come on.
சந்தேகம் வந்தான் சாமி. எடி என்ன கண்ணே என் பாதங்களை விழுந்திருக்கிறேன். என்றென்றைக்கும் உனக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் உன் எண்ணம் எப்படியோ அது போலவே நடந்து கொண்டிருக்கிறது. உன் எண்ணம் போல வாழ்ந்திருப்பாய் ராஜாவுக்கு பத்தினியாக. நம்ம போண்டாட்டியா உங்களுக்கு உங்க வீட்டுக்காரங்க இல்லைங்க உங்க வீட்டுக்காரன்னு சொன்ன அம்மா யாருக்கு மகா உனக்கு அப்படி அம்மா சரி சாமி ஒரு உத்தரவு சாமி. மொத்தம் வந்தனே சாமி மொத்தம் வந்தனே. அந்த பாவியாக துரியோதனை இன்றுமே கடைசி நாள்ல மோசம் செய்து கொண்டிருக்கிறான் சாமி. செத்திருக்க சீமானுக்கு மாநில மலையெல்லாம் அவனுடைய மந்திரத்தினால கைவேறு கால்வேறு உயிர் பிழைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால் என்னுடைய சபதம் நிறைவேண்ட வேண்டும். தடி விருத்து கொஞ்சம் முடிக்க வேண்டும் சாமி. ஆமா மாமா அதனால மாமா அழுத்திருக்கிறான். அம்மா அழுத்தின பாருங்க சாமி. அங்கிள் மாமா உங்கள் அட்டையற்ற அன்பு செல்வன் கதையேந்திய உதவிகள் உனக்கு மாமா. மாமா 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 அங்கிள் மகாவாக்கியம் அத்தை குட்டி பெற்றெடுத்த
இருந்தபடி நான் ஆண்டவருடைய அருள் பெற்று என்றும் வல்லவனாகவும் போர் வீரராகவும் வாழ்க ஆசீர்வாதம். மகாபாக்கியம் மாமா. மாமா எப்பொழுது என் கதையானது துடிக்கிறது, என் தோள்கள் திணறுகிறது. துரியோதனன், துரியோதனன். மோசமற்றதே, அதிக மோசமற்றதே. சீக்கிரமா அவன் எங்க இருக்கிறான் பீமன் அவன் துரியோதனை மட்டும் கண்டுபிடிச்சு வந்தாதான். இல்லன்னு சொன்னா உன்னால என்ன மாதிரி ஆயிரம் உன்ன மாதிரி ஆயிரம் வந்தாலும் துரியோதனை ஒண்ணு செய்ய முடியாது. ஆமா நான்கும் தேடிவிட்டேன். அவன் காணுமே. அவ்வளவு சாதாரணமான ஆள் இல்ல, ஆள் கிடையாது. துரியோதன அவ்வளவு சாதாரணமான ஆள் இல்ல. ஆமா, அவனுக்கு கர்வம் வச்சோம். உன்னிலும் பெரியவன், என்னை காட்டிலும் பெரியவன். அதனால ரொம்ப தந்திரமுடையமான ஆளு. அவன் பிழைக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வான், நம்மளுடைய உயிர் பிழைக்கிறதுக்கு. ஆமா, அதனால இல்ல நான் சுத்தி பார்த்துட்டேன். பிணமலை எல்லாம் பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். பிணமெல்லாம் பெரட்டி பார்த்துட்டேன். அவன் எங்க இருக்கிறான் தெரியுமா? சம்பிரபஞ்ச நதிக்கரையிலேயே மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கின்றான். அங்க சாதாரணமா இல்ல, சம்பிரபஞ்ச நதிகள் சூரியகுல வம்சம் பரசுராமர் வம்சம் அந்த சூரியகுலத்தை கருவறுத்தது. அந்த ரத்தமாகப்பட்டது ஒரு குளம் போல் நிரம்பி விட்டது. அது எப்படி இருக்கும் அந்த ரத்தம்? உண்மைதான், துருநாத்தம் அடிக்கும். இந்த துருநாத்தத்திலே ரத்தத்திலே போய் அவன் கீழே முழுகி விட்டான். அந்த கீழே குளக்கரையில் அந்த ரத்தத்துல முழுகி அந்த துருநாத்த வாசம், அந்த நாத்தம் அவனுக்கு தெரியல. அதனால் இங்கு யாரும் வந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் போனா பொழுது பொழுது அஸ்தமாயிட்டா உடனே பாரதம் நின்று போயிரும். முடிஞ்சு போச்சா? அப்படி அவன் திட்டம் போட்டு போய் அந்த ரத்தத்துல உட்காந்துக்கிறான். அதனால அந்த சப்ரபஞ்ச நதிகளை பாரு. மந்திரி ஐயா, இது ஒரு கரை. இதேதான் கரை. இங்கு பார்த்தால் இந்த கரையிலே தான் இங்க இந்த குளத்துக்குள்ள தான் இருக்கணும். பார்த்தால் தெரியவில்லை. பார்த்தாவே தெரியவில்லையே. பாத சுவடுகள் வெளியேறி சென்றதை காட்டுகிறது. ஐயோ, எப்படி தாடி இப்படி போன மாதிரி இந்த குளத்துக்குள்ள போன மாதிரி இல்லையே. மேலேறி போனது போல் தெரிகிறது. உண்மைதான். ஆனா மாமன் சொன்ன பிரகாரம் வந்து இருக்கிறான். குளத்திலே நுழைந்திருக்கிறான். உண்மைதான். ஜலம் நீராடி இருக்கிறான். ஆடி விட்டு சென்று விட்டு இருக்கிறான். ஏனென்றால் பாத சுவடுகள் குளத்தை விட்டு வெளியேறி போன பாவனை இருக்கிறது. நீங்கள் சொன்னதை போல போய் பார்த்தேன். ஆனால் குளத்திற்குள்ள சென்றது உண்மைதான். ஆனா வெளியே போயிருக்கிறான் மாமா. கால் பாவனை வெளியேறி போல காட்டுகிறது. காலடி இப்படித்தானே போயிருக்குது. பயந்து ஓடி விட்டான். காக்க பயந்து. புண்டம் புத்தி கிடையாது.
புண்டம் தட்டுறவனுக்கு புத்தி கிடையாது. புத்தி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதனால இவன் வந்து வண்டி சோறு தின்ற ஆளு. ஆமா, அவன் டெக்னிக்கலா வேலை செய்யுங்கிறான், கம்ப்யூட்டர் மாதிரி வேலை செய்யுங்கிறான். சும்மா நம்ம டச் செல் மாதிரி அவன் இப்படி நடந்து போயிருந்தாவே பொழுது அஸ்தமாயிர போகுது. ஆயிடு போகுது. சண்டை நடக்க போதா ஒண்ணு அஸ்தமாயிட்டா சண்டை நின்று போயிடும். இவன் ஆத்திரப்படுறானே. அதனால அவன் எப்படி போயிருக்கிறான் தெரியுமா? ஜலத்திலே நதிக்கரையிலே இருந்து வெளியே வந்த பாவனை போல் போனா கண்டுபிடிச்சுக்காங்க. இப்படி உண்மைதான். கண்டுபிடிச்சுக்காங்க. அப்ப அந்த பெருவரில் ஊனி போகுது. ஆமா, புரியுதா? இவன் எப்படி வருகிறான் தெரியுமா? பின்பாவனை போல் குதிகால் இப்படி வச்சா எப்படி வருது? வெளியே ஏறி போன மாதிரி தான் வருது. இப்படி வருது. இப்படி போயிருக்கிறான். உண்மைதான், உண்மைதான். அப்படி என்றால் பின்புறமாக சென்று சம்பரபஞ்ச நதிகளிலே பின்னடைந்து அந்த சம்பரபஞ்ச நதிகளை போய் இறங்கினா அவன் எவ்வளவு பெரிய கில்லாடியா இருப்பான். பயங்கரமான கில்லாடி. இது இவனுக்கு தெரியல. இவன் ஆத்திரக்காரனுக்கு புத்தி பண்றான். இவன் அவசரத்துக்கு வந்த மாதிரி சொல்றான். ஆத்திரக்காரனுக்கு புத்தி பட்டு யா. அதனால டைம் ஆகுது நம்மளுக்கு. உள்ளே பாத்துட்டு வா. புறப்படு. ஆகட்டும் மாமா. அந்த பலகரையை சுற்றி மாட்டானா மடபி மச்சான். குளக்கரையில் இருக்கிறான். மாமன் சொன்ன பிரகாரமாக உள்ளிறங்கி சென்றிருக்கிறான். என்ன செய்ய வேண்டும்? குளத்தினையே குளத்தினை சுற்றி பீமன் குறிப்பினை அறிந்து கொண்டு நிலத்திலும் புகுந்திருக்கும் சாயலையும் தெரிந்து கொண்டு அண்ணா வெளியே புறப்படுங்க. இந்த மண்ணுக்காக எத்தனை வம்பு வழக்கு செய்தாய். உன் எண்ணத்தை முடிக்காமல் உண்மைதான். குடித்துக் கொண்டிருக்கிறாய். வாடா வெளியே. நானும் கூப்பிட்டு தான் இருக்கிறேன். வாடா வெளியே. பயம் நம்மள கண்ட உடனே சாக போறான். அது மட்டுமல்ல, அவனை கண்டா விடுவனா நானே. இவனுக்கு ஆதரவு கொடுத்திருப்பது யாரு? கங்காதேவி. எத்தனையோ விதம் வைத்து உண்மைதான். இனி அவன் வருவதில்லை என்றே பீமன். உண்மைதான். சுத்தமுறை கண்டாயே. அவனுக்கு நீ சுருதி மந்திரம் ஜபிக்க இடமே தந்தாய். உண்மை. உத்தமி என்று உன்னை உலகெல்லாம் போடுகிறார். பத்தரி உன் கீர்த்தி எல்லாம் அழிந்து போகும். உண்மைதான். அந்த சத்தியம் இல்ல பாவி என்னோடு சமர் செய்ய அனுப்புவாய். பாட்டி கண்டாதே. நான் வரேன். இவன் எப்பேற்பட்டவன்? அக்கிரமத்திற்கு முதல் சொந்தக்காரன். இவனுக்கு போய் நீ ஒரு புண்ணிய நதி, பாவம் போக்கக்கூடிய தீர்த்த நீ இந்த படும்பாவிக்கு ஆதரவு கொடுத்து ஒழித்து வைத்திருக்கிறியே, இது எந்த விதத்துல நியாயம்? அனுப்பி வெளியே விடவன அடி. அவன் என்னிடத்தே பாட்டி எனக்கு தஞ்சம் என்று என்னிடத்திலே தஞ்சம் அடைந்து விட்டான். என்னை காப்பாற்று, பீமன் விடமாட்டான் என்று என்னிடத்திலே தஞ்சம் அடைந்து விட்டான். அதனால நானா அவனை வெளியே அனுப்ப முடியாது. ஆனால் உன்னால் முடிந்தால் அவன் இழுத்து போயிரு. சரியாகட்டும்.
இருக்கா ரைட் யார் தம்பி என்னுடைய தந்தையாராகிய திருதராட்சித மன்னனுக்கு 100 பேத்துக்கு மூத்தவனாக பிறந்து இந்த அஸ்தாபுரம் 56 நாட்டையும் ஆண்டு பேரரசனாகவா மன்னகாமுடி சேகரனாகவா உன்னை விட நான் 5 நாள் பெரியவன். ஆனா உங்களை சபைக்கு சூடாடுகின்ற நேரத்தில் உங்களை பிடித்திருந்தது சனியே. அந்த சனியின் உங்களை விட்டு விலக்கி இப்பொழுது எங்க இருக்கிறது தெரியுமா? அதை என்னை பிடித்த சனியே.
அண்ணா போய் தலைவன மாறுகிறேன் அண்ணா என்ன செய்குவேன் காலத்திலே சஞ்சீவ மகா மந்திரத்தை கஜமுகா முனிவரால் பெற்றெடுத்த மந்திரத்தை ஜலத்திலே கண் முடித்தவங்களை புரிந்திருக்கின்ற நேரத்தில் எங்கே இருந்த அந்த செவிடல் வைவம் தர்மனா அந்த கண்டாரோட்டை பாருங்க எப்படி முடிக்கிறான் பெரியப்பா யாரு அவனை போட்டு தர விட மாட்டேங்க என்ன அங்க முழுகி கிடக்கிற நேரம் எப்படி இருந்து வர தெரியுமா என்ன கல்லங்கால வேண்டை இப்போ கல்லு கலவனை போ கல்லு மலனோ என்னை கட்டி அந்த சேவிட போய் தர மஞ்சள் குழந்தை என்ன தெரியாது ஆமா அவங்ககிட்டயே போய் சப்போர்ட் பண்றாங்க ஒண்ணா அதான் முதல்ல நானே போய் சொல்லலாம் எப்படி இருந்த மண்ணே எப்படி இருந்தவன் மன்னர்கள் மேல் அடைக்க வேண்டியத பாதமானது பற்றி விளக்கிறது எப்படி இருந்தவன் எப்படி இருக்கிற பாரு கால தொடங்க மண்ணு நீதி நடந்து போவா மனைவி பக்கம் செய்ய
அவன் காலத்துக்கு பதிவேடாச்சுங்க அவனை வெங்கல் புள்ளி கணப்பையில உன்னை சாடிட்டான் வஜ்ராயுதத்தை என் கையில் கொடுக்கிற. ஆனா உன்னுடைய தன்மை வேற, பெருந்தன்மை, பொறுமையே குருவாய் உதைத்தவனி. ஆனா நான் எப்படி தெரியுமா, இந்த இவ்வளவு சேனைகள் எல்லாம் மடித்து என் நான் பெற்ற 60 பிள்ளைகளையும் மடித்து குரு பெரியோர்கள் எல்லாம் மடித்து, ஆனா உங்ககிட்ட கத்தி வாங்கினானா எங்க தம்பி பீமன் தலையை வெட்டிட்டானா, அது சுயநலம். ஆமா, அப்படி உங்ககிட்ட கத்தி வாங்கி எங்க தம்பி தலையை பீமனை நான் வெட்டுறதை விட பிறகு துரியோதனை எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு ஒருத்தருக்காகவே தர்மம் கிட்ட கத்தி வாங்கி தர்மத்தை தேவை வெட்டிட்டான் அப்படின்னு ஒரு கெட்ட பேர். அதனால உன்னுடைய ஆயுதம் எனக்கு வேணாம். அவன் முடிஞ்ச என்னை அடிக்கட்டும், நான் செத்தா நாட்டு அவன் ஆள்ட்டோம். நான் முடிஞ்ச அவனை அடிக்கிறேன், அவன் செத்தா நான் ஆள்றேன். சரி கொடுக்கலாம். ஒரே சேர்த்து இருந்தாலும் சரி, அவன் எனக்கு தம்பி, 4 பேர் தம்பி இருக்கிறாங்க. இல்ல அவன் இருந்து நீ உயிரோடு இருந்தாலும் எனக்கு 4 தம்பிமார்கள். ஆகவே எனக்கு பிறகு 4 தம்பிமார் இருக்கிறாங்க. சரி, உங்களுடைய பலம் இந்த பூமி தாண்டாது. அது நீ அப்ப அது கிருஷ்ணன் பீமா, ஒரே ஒரு நிமிஷம் இரு. சீக்கிரம் ஒன்ன என்ன பேசினான்னு தெரியல, போய் கேட்டு வந்துடலாம். சீக்கிரம் இதுச்சே சரி அப்படின்னா அந்த ஒரே ஒரு பையன் பீம் வந்து தான் இப்போ நான் கூட சண்டையில
ஏன் ஆத்திரப்படுற? வந்துருச்சு, அதுக்குன்னு வந்துருச்சு. விட்டுற போதா? அதனால ஒரே ஒரு சின்ன விஷயம், அதை மட்டும் நான் கேட்டதை சொல்லிட்டு நினைச்சுங்க. உடனே உங்களுக்கு நாம செய்து போயிடலாம். அவன் எப்ப என்ன போட்டு அதனால சரிம்மா. நான் யாருக்காக வந்திருக்கு? எதற்காக? என்ன உங்க சமாச்சாரம்? அப்படின்னு கேட்கிறாங்க. புரியுதா? கல்வா நாட்டே பத்துட்டா. ஆரியா, இந்த லைனை கொஞ்சம் ஆஃப் பண்ணி விடுங்க. சரி, ஒரு பாரம் கடிதல்ல எதுக்கு அவங்க வாயத்தை கொடுத்து அதை மட்டும் கொடுத்தா சரி. ஏய் கண்ணா, டேய் கண்ணா, சின்ன மகனார்னு பார்த்து மரியாதை கொடுத்தேன். எப்ப பாண்டவருக்கு சேர வேண்டிய தாயாதிக்கு உரிய பாகத்தை கொடுறான்னு கேக்குறியோ, பாண்டவர்களுக்கு காட்டுல பிறந்தவர்கள், காட்டிலே வளர்ந்தவர்கள், காட்டை மெரிச்ச காலு ஒருபோது நாட்டை மெரிக்க ஒத்துக்கொள்ள முடியாது. அதனால பாண்டவருடைய அந்த காத்து கூட இந்த நாட்டுக்குள்ள வர விட மாட்டேன். ஊசி முனை நுழைவதற்கு கூட, நூல் நுழைவதற்கு கூட இடம் கிடையாது. பாண்டவனுக்கு சேர வேண்டிய பலிதத்தை கொடுன்னு கேட்டா ஊசி குத்துறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். கிடையாது, கிடையாது. காத்துக்கு இடம் தர மாட்டேன். ஆமா. அடாடாடாடா. அப்போ பிடிவாதம் இப்படியே இருக்குதுப்பா. முடித்தால் அவன் என்னை கொன்று இந்த நாட்டை எடுத்துக்கொள்ளட்டும், அல்லது அவன் என்னை கொன்று நான் அவனை கொண்டு விட்டு நான் இந்த நாட்டை எடுத்துக்கொள்கிறேன். ஏன் கேட்டா அவனுக்கு இரவு இந்த சபதம் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. இந்த சபதத்தை நானா அவனான்னு பார்த்தேன். 19வது நாள், உண்மைதான், 19வது நாள் எவன் உயிரோட இருக்கிறானோ அவனுக்கு அந்த நாடு சொந்தம். ஆனா நாடு மட்டும் அந்த மண்ணு மேல இருக்கிற வாசம் கூட அவனுக்கு கொடுக்க மாட்டான். எனக்கு முத்தி தனக்கே கேடு. அந்த எடுக்கல எனக்கு முத்தி உண்மைதான். தனக்கே கேடு. யார் ஒருத்தன் கெடுக்கிறதுக்கு நினைக்கிறானோ அது அவனுக்கு தான் கெடுதலையா வரும். உண்மைதான். ஒரு பங்காளி அண்ணன் தம்பி சித்தப்பங்க பெரியப்பங்கன்னு சொல்லியிருந்தா உண்மைதான். நினைச்சிருந்தா அந்த பாசனம் வந்திருக்கும். அது வரல. அதனால இதுதான் அந்த யுகத்திலே துவாபுரி யுகத்திலே பங்காளி சண்டைன்றது இந்த மண்ணுக்காக இதுதான் சண்டை போட்டு பாண்டவர்கள் உண்மைதான். அந்த சமுதாயம் இன்னமும் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் அங்காளி பங்காளி. என்னைக்குமே பங்காளி சொந்த அபகரிக்க கூடாது. அதனால ஆமா டேய் நானும் ஏதோ சொல்றேன்னு சொன்னேன். அவன் பிடிவார்த்தை இருக்கலாம். அதனால மனசுல சமுதாயம் இருக்குல்ல, அதை கூட முடிஞ்சா பாரு. பாரு தம்பி பீமா, இவ்வளவு நேரம் யுத்தம் செய்து விட்டோம். தர்ம சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆமா, யுத்தம் இருவருக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. என்னடா பிரச்சனை உங்களுக்கு? யுத்தமானது தீர்வுக்கு வர வேண்டும். உயிர் நாள் சத்திய சபதங்கள் ஆமா ஆமா. உண்மையை சொல்லி சரி, அப்படின்னா முதல்ல நீயே சொல்லிரு. ஒரு சின்னவன், நான் பெரியவன், என்னுடைய சிரசிலே இருக்கிறது உயிர். என்னுடைய உயிராகப்பட்டது என் சிரசிலே இருக்கிறது. என்னுடைய உயிராகப்பட்டது இருக்கிறது. டேய், இடது கை தோள்டக்கிலே இருக்கிறது. ஓ சபாஸ். அதனால ஆ. நான் சின்ன முதல்ல சின்ன பையன் ஆ. நீ பெரியவன். ஆமா. என்கிட்ட அடி வாங்கிறியா? ஆடி. ஆ.
செத்துட்டான் மாமா ஒரு அடி சுவண்டு விழுந்து விட்டான் செத்துட்டான் மாமா குராஸ் பண்ணிட்டேன் இவன் அவ்வளவு தைரியசாலி. மாமா செத்துட்டான்னு சொன்ன கடைசி நேரத்துல கூட உண்மையை சொல்ல மாட்டான் இடுப்பு மேலே வச்சுட்டான் மாமா தந்திரத்தை கையாண்டு கூட இருக்கின்றான் துரியோதனன். தந்திரத்தை கையாண்டு இன்னும் ஒரே சன பொழுது இருக்குது. அந்த சூரியன் மேற்கே அஸ்தமாகி விட்டால் சண்டைன்றது முடிஞ்சு போச்சு. அப்ப நாட்டை அவனா ஆளுவான். அதனால இந்த நேரத்திலே தந்திர முறை என்பது என்ன? அர்ஜுனா இந்த நேரத்திலே பீமனும் துரியோதனும் ஒருவருக்கொருவர் இடையில்லாமல் சண்டை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கதையோடு கதை மோதுகின்றார்கள். அதனால் துரியோதனன் செய்கை வந்து பீமனுக்கு தெரியவில்லை. அதனால் அந்த என்ன செய்யற வழக்கை தொடையை இங்க தட்டி அண்ணா உன் சண்டையை நான் நச்சினேன். சிவந்தி தந்தரமானான் சபதம் முடிந்து விட்டது. அப்போ இனிமேல் என்ன தெரியுமா? நீ எதுக்கு சபதம் வச்ச? அங்கிருந்தே நான் பீமனை அடித்து நான் சாய்க்கின்ற வரையிலும் நான் கையிலே ஜலமருந்த மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆமா அந்த கதையில அடிச்சு மேல அனான் தானி ஆகாய மார்க்கமாக ஒரு திவலையை உண்டு வந்து கொண்டிருக்கு. கையில எப்பயும் போல ஜலம் அள்ளி குடிக்கலாம். அதான் பாக்கி இது யாரும் சொல்றேன். போய் வரேன். துரியோதனன் ஒரு பணம் தனவேக உடையவன். துரியோதனன் தனவேக உடையவன். அவன் பிறந்ததே கையே தனவேகை. அவன் கலிஞ்சமோ ராமரிச்சம கலிஞ்சம். அதனால அந்த கலிஞ்சத்துல அவன் கரங்களை காட்டினால் மற்ற கலிஞ்சங்கள் எல்லாம் கூட வளர்ந்து கொண்டே வருமா. அப்பேற்பட்ட ஒரு தனவேகை துரியோதனன். அதனால் இந்த நேரத்திலே பணத்திலே மிதந்தவன் தனவேகை உடையவன். அதனால் அவனுக்கு இந்த நேரத்துல இந்த துரியோதனன் இந்த உலகத்துக்கே ராஜா. அதனால துரியோதனன் பாரதத்துல படுகளை அடிக்கணும்னு சொன்னா இங்க கூடி பாருங்க 3 பாரத அடிச்சு பார்த்தவங்க நிறைய இருப்பாங்க. 3 பாரத அடிச்சு படுக்கலாம். அதனால் உங்க கையில இருக்கிறது ஏதோ 10, 5, 20, 30. அதனால அவன் கையில துரியோதனுடைய போட்டோ அவனுடைய தோஷங்கள் கழியும். இந்த மோட்சம் யாருக்கு? துரியோதனுக்கு தான் வைகுந்த பதவி கிடைக்குது. அதே போல நம்ம அருணாசல கவுண்டருக்கு இந்த வைகுந்த பதவி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கையில போட்டு அவங்களை வணங்கிட்டு போனா எல்லாத்துக்கும் நல்லது. இந்த பாரத நாடு திட்டத்துக்கு நல்லது. அப்படியே கீழே வணங்க போட்டோம். இந்த கதையை கேட்டவர்கள் துரியோதனன் அழிந்து விட்டார். உங்களால முடிஞ்ச உதவி என்ன வேணுமோ அதை நீங்க செய்யுங்க. இந்த ஊரு பெரிய ஊர் கிராமம். இன்னும் காரால கவுண்டர்கள் சொல்லக்கூடிய இந்த மலைவாழ் சொல்லக்கூடிய கவுண்டர் இனம். அதனால கேரள சொல்லக்கூடிய உண்மைதான் தனரக கை படைத்த இந்த துரியோதனன் மாண்டு இருக்கிறான். சன்னத்துல அவனுக்கு முடிந்த காணிக்க 100, 50, 500 போனது உண்டானால் குடும்ப கோத்திரம் எல்லாமே வளரும். தனரக படைத்தவன் வாரி கொடுக்கலாம். 1000 கணக்கா 100 கணக்கு தரலாம். சும்மா விடாதீங்க.
நடத்தக்கூடிய உண்மைதான். என் தலைமையிலான கோவிலுடைய ஆசிரியர் தலைமையிலான நடத்தக்கூடிய நாடகத்தில உங்கள் முன்னிட்டு நடந்து விட்டது. அதனால இந்த நாடகம் சிறப்பாக இருந்து விட்டது என்றால் நீங்கள் அனைவரும் எங்களுக்கு கொப்பித்தட்டி வழி அனுப்பினால் நாங்கள் மங்களம் உரையாடுகிறோம். நன்றி, வணக்கம்.